ஆத்ம நமஸ்தே டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேரோ கார்ட் ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்கீங்க, எதை நீங்கள் மாற்றினா உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேற முடியும், அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றின ஒரு ரீடிங் தான் இது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல தைரியமாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துறதாகவே இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சரை நினச்சி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகும், அந்த மாதிரி நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த பயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயத்தை நீங்கள் எப்போ விட்டுட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேசக்கூடியவங்க, அதாவது இப்போ யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவே உங்களை ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப வீக்காக இருக்கும். இதுவே நீங்கள் இதை உணர்ந்து வெளியே நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுறப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன் எல்லாருமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா பர்சனுமே உங்ககிட்ட நெகட்டிவாக பேசுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. சிலவங்க பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, சிலவங்க நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ண முடியாமலும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப போல்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் முழுசாக பிலீவ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வராங்க. நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுறப்போ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நெகட்டிவாக நீங்கள் அதிகமாக ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு சக்தி இன்னும் அதிகமாக தேவைப்படுது. தொடர்ந்து நீங்கள் அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் எல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வர என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் சைடில் ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கொஞ்சமாக உங்கள் கிட்ட ஈர்க்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. அது முழுசாக உங்கள் கிட்ட வரணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். உங்களுடைய மனம் ஒரு நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சீக்கிரமாக போயிட்டு குழியில் விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பர்சனை நம்புறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு வேண்டி யாருக்காவது காசு கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த பர்சனை பற்றி முழுசாக விசாரிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள பற்றி நீங்கள் மேலோட்டமாக விசாரிக்கிறப்போ உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு இழப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி பொறுமையாக பார்த்து நிதானமாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபாரின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நீண்ட காலமாக நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கடல் தாண்டி நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபாரின் ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபாரின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமையும். உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில முடிவுகள் எடுக்க நீங்கள் தடுமாறுவீங்க. உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயங்களாக இருக்கட்டும், முடிவுகள் எடுக்க முடியாத சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த முடிவுகளை உங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்சன், அதாவது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யார் உங்களை ரொம்ப கைட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த பர்சன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஐடியா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். இது நான் பண்ணலாமா இல்லை வேணாமா, இங்கே தான் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டடாக நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா குழப்பத்துக்குள்ளாடியே தான் இருப்பீங்க. அதனால் முடிவுகள் உங்களால் எடுக்க முடியாது.
உங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளிய சொல்ல முடியல. ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப காயத்த ஏற்படுத்துது. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்கிறப்போ, அந்த பெயின்ல இருந்து நீங்க வெளிய வரணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வெளிய போயிட்டு நீங்க நில்லுங்க. வெட்ட வெளியா இருக்கணும். அதாவது நீங்க வானத்த பார்க்குறப்ப, வானம் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து தெரியணும். மரம், செடி, கொடிகளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அது கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. கிளியரா இருக்கக்கூடிய வெட்ட வெளியா இருக்கணும். நீங்க அல்லது பீச்ல போய் நின்னுட்டு கூட இத நீங்க செய்யலாம். உங்க கைகள் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, வானத்த பார்த்த மாதிரி 2 சைட்லயுமே வந்து கைகள நீட்டிக்கிட்டு, உங்களுடைய தாடை வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கணும். முகம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வானத்த பார்த்துருக்கணும். இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு, கண்கள மூடிட்டு, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் காயங்கள், இந்த வலிகளை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை தேவையில்லாத எண்ணங்களும் என்னை விட்டு வெளியேறுகிறது அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு, உங்களுடைய உடம்புல இருந்து அந்த எனர்ஜி வந்து கருப்பான ஒரு எனர்ஜி வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிய போகுது. உங்க கை வழியா வெளிய போகுது அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்தில இருந்து சக்திகள், வெள்ளை கலர் ஒளியில உள்ள சக்திகள் வந்து உங்க உடம்புல பாயிற மாதிரி நீங்க விஷுவல் பண்ணணும். இத நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே மாறும். மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இத நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர வர உங்களுக்கே நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் மெயினா உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எப்பவுமே நீங்க பிரபஞ்சத்து கூட கனெக்டடா இருந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. யூனிவர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக பாருங்கள். எப்படி உங்களால் அந்த யூனிவர்ஸை பார்க்க முடியுமோ, லவ்வராக பார்க்க முடியும்னா லவ்வராக பாருங்கள். இல்ல அப்பாவா பார்க்க முடியும்னா அப்பாவா பாருங்க. அம்மாவா பார்க்க முடியும்னா அம்மாவா பாருங்க. இந்த மாதிரி உங்களால எப்படி அந்த பிரபஞ்சத்த பார்க்க முடியுமோ, நீங்க பிரபஞ்சத்த வந்து பாருங்க. பிரபஞ்சத்துக்கு கூட நீங்க கனெக்ட் ஆகுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எது எது கஷ்டப்படுதோ அது எல்லாத்தையும் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலரா வந்து இருப்பாங்க. நீங்க எப்ப பிரபஞ்சத்து கூட கனெக்டடா இருக்கீங்களோ, அப்போ நீங்க உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹீல் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வரக்கூடியது இதுதான். இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய மெசேஜ். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றதை விட்டுருங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.